ஹாய் ஹலோ அண்ட் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளுடைய யூடியூப் கிளாஸில் என்ன சாப்டருடைய சம்மரி பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ப்ளே. இந்த ப்ளே எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்பார்ன். இந்த ப்ளேயோடைய பேர் பார்த்தீங்கன்னா லுக் பேக் இன் ஆங்கர். இது எழுதுனது 1950s பீரியடில். 1950s பீரியடில் அப்போ கொஞ்சம் ரைட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜான் ஆஸ்பார்ன், அதுக்கப்புறம் சில ரைட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஆங்க்ரி யங் மேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க. அந்த ஆங்க்ரி யங் மேன் அந்த குரூப்புக்குள்ளால என்னென்னா நிறைய பேர் அந்த 1950s அந்த அந்த டைமில் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன், அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் எல்லாமே பீக்கில் இருந்தது. அந்த பீக்கில் இருந்த டைமில் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்களோட வில்லேஜை விட்டுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அப்போ என்ன நடக்குது, நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களெலாம் வெளியே போகும்போது அவங்களால எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் சொசைட்டியால் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டனால இவங்க சொசைட்டியில் உள்ள அந்த ரிச் கிளாஸ், அப்பர் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ், மிடில் கிளாஸ் இவங்களை பற்றி எழுதுவாங்க. இப்போ அவங்க எழுதும்போது அவங்களுடைய ப்ளேஸில், அதுக்கப்புறம் அவங்களோட நாவல்ஸ்லாம் நீங்களாம் என்ன பார்க்கலான்னா அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுடைய கோவத்தை பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஜான் ஆஸ்பார்னை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இனி நம்ம ப்ளேக்குள்ளால போயிடலாம். ஓகே, இந்த ப்ளே ஒரு 3 ஆக்ட் ப்ளே. இந்த ப்ளே என்னென்னா இது ஒரு குட்டியான ஒரு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி ஆக்கும். இது எப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னா, இந்த ரைட்டர் ஜான் ஆஸ்பார்னே அவர் அவருடைய லைஃப்பில் 5 தடவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ஸோ இவர் இந்த ப்ளேயை அடாப்ட் பண்ணி எழுதும்போது அதில் சின்ன சின்ன ஆட்டோபயோகிராஃபிக்கல் ரெஃபரன்ஸும் இருக்கும். இந்த ப்ளே எப்போ எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா 1955 எழுதியிருக்காங்க அண்ட் பப்ளிஷ் பண்ணது 1957. அதுக்கப்புறம் இதை ஆன் ஸ்டேஜில் எனாக்ட் பண்ணுறது அதே நெக்ஸ்ட் இயர் 1958 ஸ்டேஜில் எனாக்ட் பண்ணுறாங்க. இது எழுதுனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் எழுதுகிறாங்க. அதே மாதிரி இது சொல்லணுன்னா அந்த 1950s 1940 50ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த செகண்ட் வேர்ல்டு வாரம் முடியும் போது ஒரு அன்சர்டனிட்டி, உலகத்தை பொறுத்தளவில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த டைமில் தான் ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூவும் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த எல்லாமே இந்த ப்ளேயில் உள்ள செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காத, நீங்கள் ஜஸ்ட் இந்த சம்மரியை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே எங்கே செட் ஆகுதுன்னா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளால தான் செட் ஆகுது. அது அந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த மும்பை, சென்னை, அதுக்கப்புறம் சம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் போனீங்கன்னா எப்படி அந்த தீப்பெட்டி மாதிரி வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளால அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷேர்டு அக்காமடேஷனாக இருக்கும். நீங்கள் மெயின் சிட்டிஸ்லலாம் போனீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸில் தான் இந்த ப்ளே செட் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம இனிமேல் கேரக்டர்ஸ்குள்ளால போயிடலாம், சம்மரியும் பார்த்துடலாம். ஓகே, நம்மளுடைய கதையோட இம்பார்ட்டண்டான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி போர்ட்டர். இவர் எதில் பிலாங் பண்ணியிருக்காருன்னா, ஹி பிலாங்ஸ் டு த மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் அலிசன் போர்ட்டர். இதில் ஓர்டர்னு இருக்குது, இதில் போர்ட்டர் அவங்களுடைய நேமு அலிசன் போர்ட்டர். ஓகே, அவங்களோட நேம் அலிசன் போர்ட்டர். இவங்க என்னென்னா ஒரு ரிச் கிளாஸை சேர்ந்த ஒரு விமன். இவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் என்னென்னா ஜிம்மிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான வருமானம் இருக்காது. அவங்க 2 பேருமே ஒரு ஷேர்டு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. யார் கூட இருக்கிறாங்கன்னா கிளிஃப் லூயிஸ். இது யாருன்னா ஜிம்மி போர்ட்டரோடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க கூட தங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அலிசன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஜிம்மி போர்ட்டரோடைய ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அயர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிம்மியும் நம்ம கிளிஃபும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேரும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு அதில் உள்ள ரிடில்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு ஃபன் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அலிசன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டை அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மி போர்ட்டர் எப்பவும் போல் வழக்கம் போல் அவர் சொல்கிறாரு அலிசன் போர்ட்டரை பார்த்து, உனக்குலாம் கஷ்டம்னா என்னென்னு தெரியும், கஷ்டம்னா உனக்கு என்னென்னு தெரியுமா, நீ ரிச் கிளாஸில் பிறந்திருக்க, நான்லாம் புவர் கிளாஸு, நான் கஷ்டம்னா நீ பார்த்துருக்கவே மாட்டேன், உன்னைய நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அந்த பேச்சு என்ன ஆகும், கொஞ்சம் வாக்குவாதம் சண்டையாக போய் முடியும் போது அப்போ கிளிஃப் என்ன பண்ணுறாரு, 2 பேர்த்தையும் தடுத்து விடுறாரு. தடுத்து விடும்போது அப்போ என்ன ஆகுது, அந்த அயன் பாக்ஸ் நம்மளுடைய அலிசனுடைய கையில் பொத்து விட்டுருது. பொத்து விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிம்மி போர்ட்டரும் வெளியில் போயிடுறாரு. வெளியே போயிருக்கும்போது அப்போ கிளிஃப் அலிசன் கிட்ட பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்கள ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, கிளிஃப் அலிசனை கிஸ் பண்ணிடுறாரு.
ஸோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் யார் வராருன்னா ஜிம்மி போட்டர் வந்து வராரு. வரும்போது அவர் வந்து கிளிஃபையும் பார்த்து ஒன்றும் சொல்ல, அலிசனையும் பார்த்து ஒன்றும் சொல்ல, 2 பேர்த்தையும் பார்த்து ஒன்றுமே சொல்ல. ஆனால் நம்ம ரீட் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த ப்ளேயை வந்து ஸ்டேஜில் பார்க்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து என்னென்ன இப்படி இருக்குன்னா, இவங்களுக்குள்ளால ஏதோ ஒரு அஃபேர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளால எந்த ஒரு அஃபேர் இருக்க, இவங்க வந்து என்னென்னா ஒரு ஓப்பனான ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகுது, அடுத்தால வந்து ஒரு நாள் இப்படி இந்த இது போயிட்டுருக்கும்போது வந்து இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தனியாக இருக்கும்போது, ஜிம்மி போட்டரும் அலிசனும் வந்து தனியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேமோடைய பேர் வந்து என்னென்னா பியர் அண்ட் ஸ்குரில் கேம். இதை வந்து தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு பிஜிடிஆர்பிஆட் இருந்தாலும் சரி, நெட் எக்ஸாம்லேயும் சரி, அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா வாட் வாஸ் அ பிளேட் பை ஜிம்மி அண்ட் அலிசன்னு கேட்பாங்க. கேட்குறதுக்கு ஆன்சர் என்னென்னா பியர் அண்ட் ஸ்குரில் கேம். ஓகே, ஸோ இவங்க வந்து தனியாக இருக்கும்போது பியர் அண்ட் ஸ்குரில் கேம் வந்து விளையாடுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது, இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. ஹெலனா சார்லஸ்னு சொல்லிட்டு வராங்க. ஹெலனா சார்லஸ் யாருன்னா, இவங்க வந்து அலிசனுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் நான் இங்கே வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் நிறைய டிப்ரெஷன் இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் நான் இருக்க போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஜிம்முக்கு வந்து இதை பார்த்த உடனே ஜிம்மிக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா இங்கே இருக்கிறதே 3 பேர். இந்த 3 பேருமே ரொம்ப கன்ஜஸ்டடான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ கூட 4வது ஒரு ஆளும் வராங்க. வரும்போது வந்துட்டு இவருக்கு கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகும்போது அந்த டைமில் வந்து என்னென்னா, ஆலிசன் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இது வந்து ஜிம்மிக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஏன்னா வந்து அலிசன் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, சும்மாவே அவ்வளவு காசு செலவாகு, இவ்வளவு காசு செலவாகுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஆள், இன்றைக்கி கன்சீவ் வேறு ஆனால் குழந்த பிறக்கும், அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், இதுக்கு என்னென்ன செலவுகள்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இப்போமே அவன் கணக்கு போட்டு நம்மள்கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து சொல்லாண்டான்னு சொல்லிட்டு இவங்களும் மறைச்சிடுறாங்க. மறைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹெலனாவும் வராங்க. ஹெலனா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கு அவங்க கூட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அலிசனும் ஹெலனாவும் வந்து ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. நெருங்கி பழகும்போது என்ன ஆகுது, ஜிம்மிக்கும் அலிசனுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் விழுது. எப்போவுமே அதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னென்னா, 3வது நபர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய கேப் ஆயிரும். ஸோ அதே தான் இங்கே நடக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜிம்மிக்கு ஒரு நாள் பயங்கரமான கோவத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, அலிசனை ஹெலனாவே பயங்கரமாக திட்டுறான். வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாது, நீங்கள் கஷ்டம்னா நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கீங்களா, நான் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ, அந்த டைமில் ஒரு நம்ம இப்போ கோவிட்-19 வந்த மாதிரி 1920s வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு ஃப்ளூ வந்துச்சு. அதில் வந்து நம்மளுடைய ஜிம்மி பாட்டரோடைய அப்பா வந்து அவருடைய 5 வயசுலேயே இறந்து போயிடுவார். ஸோ என்னோடய 5 வயசுலேயே எங்கள் அப்பா வந்து தவறிட்டார். நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கீங்களா, கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அதை என் வார்த்தையால் சொன்னால் கூட நீங்கள்லாம் அது புரிஞ்சிட மாட்டேங்க, நீங்கள்லாம் ஏன்னா ரிச் கிளாஸில் உள்ள விமன்னு. அப்போது வந்து என்ன ஆகும்னா, ஹெலனாவுக்கு வந்து அலிசனுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இவன் காசு அதை மட்டும் தான் பற்றி பேசுகிறான், இந்த லேடியோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹெலனா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கொலோனல் ரெட்ஃப்ரென். இது கொலோனல் ரெட்ஃப்ரென் யாருன்னா வந்து அலிசனுடைய அப்பா. அலிசனுடைய அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மி போட்டரை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேர் காதலிச்சு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எகென்ஸ்டாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெலனா சார்லஸ் வந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், அந்த கொலோனல் ரெட்ஃப்ரென்ட்டை நான் எல்லாமே சொல்லிட்டேன், உன்னோட கண்டிஷனை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், உங்கள் அப்பா வந்து இன்றைக்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவார், நீங்கள் வந்து அவங்க கூட போயிடலான்ட்டு. ஸோ அன்னைக்கு சாயந்தரமே என்ன ஆகுது, நம்மளுடைய கொலோனல் ரெட்ஃப்ரென் வராரு. கொலோனல் ரெட்ஃப்ரென் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு இவங்களுக்குள்ளால சண்டை வரும். சண்டை வரும்போது இவர் வந்து ஜிம்மி போட்டர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவார். என்னென்னா, உனக்கெல்லாம் வந்து உன் குழந்தெல்லாம் இறந்து போனால் தான் உனக்கு அதில் உள்ள அருமை தெரியும், உனக்கு அப்போனா தான் வருத்தம்னா என்னென்னு தெரியும், அந்த மாதிரி வந்து சொல்லிடுவார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சரி இவனுக்கு கூட இனிமேல் வாழாண்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோடி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ வந்து ஹெலனா அந்த வீட்டில் இருக்காங்க, ஜிம்மி இருக்காங்க, அதுக்கப்புறம் கிளிஃப் இருக்காங்க.
ஸோ கிளிஃப் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஆள், ஜிம்மியும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஆள். ஸோ ஹெலனாக்கும் ஜிம்மிக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு அஃபேர் மாதிரி ஆகுது. 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. இதை வந்து கிளிஃப் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து நினைக்கிறார், ஓகே இந்த ஹெலனா தான் வந்து ஒரு கப்பலுக்குள்ளால வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டா. ஸோ இவளை வந்து வீடை விட்டு துரத்தணும் என்று சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, நேராக போய் ஹெலனா கிட்ட கொஞ்சம் ரூடாகவே நடக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு. அவரை அவங்களுக்கு வந்து எப்படின்னா, கிளிஃபுக்கு வந்து ஹெலனாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஜிம்மிக்கும் ஹெலனாக்கும் வந்து ஒரு நல்லாவே ஒரு பாண்ட் வந்து தொடங்கிடுது. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது, அதே மாதிரி தான் வந்து என்ன ஆகுது, இவங்க வந்து இவங்க 2 பேர் இந்த ப்ளே 1 ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆக்ட் 1 அதில் வந்து இவங்க 2 பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அலிசன் வந்து இவங்க ஷர்ட் அயர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹெலனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட ஷர்ட் அயர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அயர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன ஆகுது, இவர் வெளியே போயிடுறாரு. கிளிஃப் வந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போகும்போது என்ன ஆகுது, இவங்க வராங்க. யார், நம்மளுடைய அலிசன் போர்ட்டர் வந்து வராங்க. வரும்போது அவங்க வந்து பார்க்குறாங்க, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் பியர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிம்மி வந்து நம்ம ஹெலனாவை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணுறத வந்து அலிசன் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்குள்ளால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆகுது. ஆகும்போது அப்போ தான் ஹெலனாவுக்கு வந்து தெரியுது, நான் வந்து அநியாயமாக இந்த கப்புள்ஸுக்கு நடுவில் வந்து இவங்களை 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டேன். நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அப்போ தான் அலிசன் போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டை விட்டு போகும்போது நான் கன்சீவாக இருந்தேன். அப்போது நான் அங்கே போகும்போது என்ன ஆச்சு, போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தையும் இறந்து போச்சுன்னு சொன்ன உடனே ஜிம்மி போர்ட்டர் வந்து ரொம்ப கதறி அழுறாரு. அழும்போது அப்போ அலிசனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மி போர்ட்டரோடைய காலில் விழுந்துட்டு அதனால் சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை விட்டுட்டே போயிருக்கக்கூடாது. என்ன தான் நமக்குள்ளால பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை பேசி வந்து தீர்த்துருக்கணும். நம்ம வந்து அதை தீர்க்காதது நம்மளோட தப்பு தான் சொல்லி இவங்க வந்து முடிக்கும்போது என்ன ஆகுது, இவங்க வந்து பழைய அந்த நினைவுகள், இவங்க எப்படி சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன கேம் விளையாடுவாங்க, அதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்க எப்போவுமே டிப்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா பியர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடுவாங்க. இப்போ லாஸ்ட் வந்து இந்த ப்ளே வந்து இவங்க 2 பேர் பியர் அண்ட் ஸ்குரில் கேம் விளையாடி முடிக்கிறாங்க. இதோடி வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்க்ரீனும் வந்து இது ஆக்சுவலி இட் இஸ் அ ப்ளே, ஸ்க்ரீனும் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சம்மரி வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிமோட்டிவேட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும். நானும் ஒரு உற்சாகத்தில் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஏதாவது ஒரு சஜஷன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.